வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாங்க தியானத்தின் நன்மைகளை தெரிந்து அதை சீராக முறையாக செய்வோம். ஆன்மா லயமாகும். ஆராய்ச்சி அறிவுடையோருக்கு ஒரு உயர் பேறு. தன்னை அறிய முடியும். பழிச்சுமைகளை போக்கிக் கொள்ள முடியும். நல்ல ஒரு குருவின் மூலமாக தான் கண்டிப்பாக நாம் தவத்தை கற்றுக்கணும். வாழ்க்கையில் ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். ஈசன் நிலையை எளிதாக உணர முடியும். சுய அறிவால் உனை அறியும் சாவி. கருதவத்தால் உள் நாடி என்னாகுங்க, சமாதி நிலையை அடைய முடியும். ஆசை ஒழிகின்ற இடமாக தவம் அமையும். பேராசையினால் தொல்லைப்படும் அன்பர்களுக்கு சுயநிலையை அறிய தவம் உதவியாக அமையும். மிக தெளிவான வாழ்க்கை, உள்ளுணர்வு, முற்றறிவு கிடைக்கும். பிரம்மஞானம் கிட்டும். மறைபொருளை அறிவை உணர தொடரும். பிறவி தொடர் அறுக்கும். நல்ல பண்புகளை ஓங்கும். நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறப்பாக அமையும். ஒழுக்கம், கடமை, ஈகைங்கிற அறநெறி வாழ்க்கையை நம்மால் எளிமையாக வாழ முடியும். சில நாளில் சீவனையே சிவனாக காண முடியும். உள்நாடி அமைதி பெறுவதனால் உண்மை தெளிவாகும். வயது 16க்கு மேல் அனைவருமே இந்த தவத்தை கற்றுக்கொண்டு பேரானந்த நிலையை அடைய முடியும். ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற மும்மலங்களும் ஒளியும் தவத்தினால் உன்னிலை கடவுளாய் நிற்கும். ஓமையில்லா பேரின்பம் தவத்தினால் கிடைக்கும். விருப்பு வெறுப்பற்ற ஒரு பெரு வாழ்க்கையை வாழ முடியும். உயிரினுடைய விரைவு, நம்மளுடைய ஆற்றல் அதிகமாக செலவில்லாமல் நல்லா குறையும். தவத்தினால நம்மளுடைய இருதயங்கள், நுரையீரல், உள் உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்கும். 3 ஓட்டங்களும் சமநிலையை அடையும். முடிவாக பார்த்தீங்கன்னா, தவம் செய்கிறதுனால உடல் நலம், மனநலம், குடும்ப நல்ல அமைதி, நட்பு நலம், இப்படி எல்லாமே கிடைக்குங்க நமக்கு. நீ தவத்தை தேடு. நீ தேடுகின்ற பொருள் உன்னை தேடி வரும். தவம் நல்லா ஆழமாக தகுந்த குருவின் மூலமாக கற்றுக்கொண்டு செய்வோம். மன அமைதியை பெறுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.